ஹாய், நான் சதீஷ் பேசுகிறேன். உங்கள் மேஜிக் அங்கிள். இப்போது புதுசாக ஒரு மேஜிக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குறீங்களா? இது என்னது? இது ஒரு லீஃப், சாதாரண ஒரு லீஃப். இது ஒரு ஒயிட் பேப்பர். இது ஒரு பவுச் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த பேப்பரை தெரியுதா? பவுச்சு. இந்த பவுச்சுக்குள்ளார இந்த லீஃபை உள்ளே விடுறேன். ஏன்னா ஓகே, இப்போது ஒரு சிசர்ஸ் எடுக்க போகிறேன். கத்திரிக்கோல் எல்லா வீட்டில் இருக்கல கத்திரிக்கோல். அந்த கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு இந்த பேப்பரோடு சேர்த்து கட் பண்ண போகிறேன் இலைய. ஆனால் என்ன ஆகுது பாருங்க. பார்க்குறீங்களா? பாருங்க, தெரியுதா? கட் ஆகுதா? கட் ஆயிடுச்சு. ஆனால் பாதியாக கட் ஆகிடுச்சு பேப்பரு. ஆனால் லீஃபு அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதா? பேப்பர் ரெண்டாக கட் ஆகிடுச்சா? ரெண்டாக கட் ஆகிடுச்சா? நம்ம பவுச்சில் போட்ட பேப்பரு. இப்போ இது எப்படி செய்யணும்னு கற்றுத்தரட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஓகே, சாதாரண ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. தெரியுதா? ஒயிட் பேப்பரு. ஓகே, இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரை இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. சரி, நடுவில் ஃபோல்டு பண்ணக்கூடாது. சைடில் இப்படி ஒரு ஃபோல்டு, அப்புறம் இன்னும் ஒரு ஃபோல்டு, ஓவர்லாப் ஆன மாதிரி. ஒரு பேப்பருக்கு மேலே இந்த பேப்பருக்கு மேலே இப்படி வர மாதிரி ஃபோல்டு. சரியா? அதுக்கப்புறம் நல்லா லைன் போட்டுக்கோங்க. இப்படி லைன் போட்டிங்களா? அப்புறம் ஒரு பென் எடுத்துக்கோங்க. கட் பண்ண பேப்பரில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆச்சா? அப்புறம் இந்த பேப்பரில் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு லைன். ஆச்சா? இப்போ லைன் போட்ட இடம் மட்டும் இதோடு சேர்த்து கட் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? கட் பண்ணியாச்சு. இப்போ தெரியுதா? இது மாதிரி. இப்போ இதை கட் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி கட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதையும் வெட்டிடலாம். வெட்டியாச்சா? இது பார்க்குறதுக்கு பா மாதிரி இருக்கா? தமிழ் எழுத்து பா மாதிரி இருக்கா? இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கா? இப்போ பேப்பர் இது மாதிரி வந்துடணும் உங்களது. இப்போது இது மாதிரி வந்துச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி மடித்து வைக்கணும். ஓகே, இது மடித்து நிற்கிறதுக்காக எல்லாருக்கும் ஃபெவிஸ்டிக் இருக்குல்ல, கம்மு. அந்த கம் எடுத்து, ஃபெவிஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த கம் வேணாலும் எடுத்துக்கலாம். கம் எடுத்து இப்படி தடவிட்டு ஒரு சைடு மட்டும் தடவுங்க. தடவிட்டு ஒட்டிடலாம். இப்போ பவுச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இந்த பக்கம் இப்படி ஃபுல்லாக இருக்குது, இந்த பக்கம் ஹாஃபாக இருக்குது. சார், நான் காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி காமிச்சேன்? இப்படி காமிச்சேன். பவுச் இருக்கா என்ன? இந்த பவுச்சுக்குள்ளார இலை விட்டேனான்னு காமிச்சேன். ஓகே, இலைக்கு சைஸ், இலை சைஸுக்கு ஏற்ற மாதிரி பவுச் செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி பவுச்சுக்குள்ளார இலை விட்டேன். இலை விட்டோன்னே இப்படி வந்ததா உங்களுக்கும்? நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது நான் இப்படி கட் பண்ணலை. நான் சிசர்ஸ் எடுத்து வைக்கும்போது இதுக்குள்ளார ஒரு லைனை போட்டு, இதுக்குள்ளார இந்த நம்ம லைன் வச்சோம்ல, மடக்கி வச்சோம்ல, இது பார்க்கும்போது இப்படியே கட் பண்ணி போயிட்டேன். கட் பண்ணி போன உடனே இப்படி எடுத்துட்டேன். இந்த பேப்பரை எடுத்துட்டேன். ஆனால் இலை அப்படியே இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா? நல்லா இருந்ததா? தேங்க்யூ. செஞ்சு பார்த்து நீங்களும் கமெண்ட் பண்ணணும். பாய்.